ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஎச்எம் சேனலில் திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கு ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணாமல் நேரடியாக திருப்பதிக்கோ திருமலைக்கோ நாம் போய் டிக்கெட் வாங்குறதுக்கு என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்குது என்பதை பற்றி பார்க்கலாம். எந்தவித முன்பதிவும் இல்லாமல் திருப்பதி அல்லது திருமலைக்கு நேரடியாக போய் நாம் வாங்கக்கூடிய தரிசன டிக்கெட்டுகள் மற்றும் தரிசன டோக்கன் பற்றி ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதல்ல கீழ் திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதரிசன டோக்கன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்லாட்டட் சர்வதரிசன டோக்கன்ஸ் நமக்கு இலவசமாக தான் டிடிடி கொடுக்குறாங்க. இது கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய திருப்பதி பஸ் நிலையத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் ரெஸ்ட் ஹவுஸ்லையும், திருப்பதி ரயில்வே நிலையத்திற்கு பக்கத்தில் உள்ள விஷ்ணுநிவாசம் கெஸ்ட் ஹவுஸ்லையும், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையும் நமக்கு கொடுக்குறாங்க. இலவச எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் தினமுமே கீழ் திருப்பதியில் இந்த 3 இடங்கள்லையும் கொடுக்குறாங்க. எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்குறதுக்கு நம்முடைய ஆதார் கார்டு அவசியம். ஆதார் கார்டை வைத்து தான் இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் ஒவ்வொருத்தருக்குமே கொடுப்பாங்க. 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்க வேண்டாம். அவங்கள நீங்கள் தரிசனத்திற்காக அழைச்சிட்டு போகக்கூடிய சமயத்தில் இலவசமாகவே தரிசனத்திற்கு அழைச்சிட்டு போகலாம். அவங்கக்கிட்ட டோக்கன் இருக்கணும் என்பது அவசியம் கிடையாது. ஆனால் அவர்களுடைய ஏஜ் ப்ரூஃபுக்காக அவங்களுடைய ஆதார் கார்டு இல்லாத பட்சத்தில் ஸ்கூல் ஐடி ப்ரூஃப் நீங்கள் வச்சுக்கணும். அதை சரி பார்த்த பிறகு தான் உங்களோட அந்த குழந்தைகளை தரிசனத்திற்கு அலோ பண்ணுவாங்க. இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் தினமுமே ஒவ்வொரு நாளும் நைட் 2 மணிக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த டோக்கன் வாங்குறதுக்கு 12 மணிக்கு க்யூ ஃபார்ம் பண்ண வைப்பாங்க. 12 மணிக்கு நம்ம க்யூவில் ஜாயின் பண்ணோம்னா 2 மணிக்கு தரிசன டோக்கன் கொடுக்க ஆரம்பித்த உடனே நம்ம டோக்கன் வாங்கிக்கலாம். நம்முடைய ஆதார் கார்டு வாங்கி நம்முடைய ஆதார் எண்ணை நோட் செய்து அந்த ஆதார் கார்டை உடனே ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அதற்கப்புறம் நம்முடைய தரிசன டோக்கன் கொடுப்பாங்க. நமக்கு கிடைக்கக்கூடிய தரிசன ஸ்லாட் என்பது அதே நாளுக்குரிய தரிசன ஸ்லாட்டாகவோ அல்லது அடுத்த நாள் தரிசனத்திற்கான அதிகாலை 3 மணி 4 மணி 5 மணி 6 மணி 7 மணிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த டோக்கன் வாங்கிட்டு நீங்கள் அலிப்பிரி நடைபாதை வழியாகவோ ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை வழியாகவோ நடந்தும் போகலாம், அல்லது நீங்கள் பஸ் மூலமாகவும் திருமலைக்கு போகலாம். எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கான தரிசன கியூ இருக்கக்கூடிய இடத்தினுடைய பேர் ATGH சர்க்கிள் என நம்முடைய டோக்கனில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஆழ்வார் டேங்க் கெஸ்ட் ஹவுஸ் சர்க்கிள் என்பது தான் அந்த இடத்தினுடைய பேர். இந்த இடத்திற்கு போய் தான் நம்ம எஸ்எஸ்டி டோக்கன் வைத்திருக்கக்கூடியவர்கள் தரிசனத்திற்காக போய் கியூவில் ஜாயின் பண்ணணும். அடுத்து இருக்கக்கூடிய ஆப்ஷன் திவ்ய தரிசன டோக்கன். இந்த திவ்ய தரிசன டோக்கனும் நமக்கு டிடிடி இலவசமாக தான் கொடுக்குறாங்க. இந்த திவ்ய தரிசன டோக்கன் நடைபாதை வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படக்கூடிய தரிசன டோக்கன். இந்த திவ்ய தரிசன டோக்கன் ஆனது தற்போது ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்குறாங்க. அலிப்பிரி நடைபாதை வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு திவ்ய தரிசன டோக்கன் தற்போது கொடுக்கறது கிடையாது. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையினுடைய ஆரம்பத்தில் அதிகாலை 6 மணியிலிருந்து இந்த திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. அங்கே நம்முடைய ஆதார் கார்டை காண்பித்து இந்த திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கிட்டு ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய சமயத்தில் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையின் 1250வது படியில் ஒரு முறை இந்த டிக்கெட்டை ஸ்கேன் செஞ்சுக்கணும். இந்த டிக்கெட்டை அந்த இடத்துல ஸ்கேன் செய்தால் மட்டுமே தான் தரிசனத்திற்காக நம்மளை அலோ பண்ணுவாங்க. இந்த டிக்கெட்டை நம்ம ஸ்கேன் பண்ண மறந்துட்டோம்னா இந்த டிக்கெட் வேஸ்ட்டாக போயிடும், நம்மளை தரிசனத்திற்கும் அலோ பண்ண மாட்டாங்க. திவ்ய தரிசன டோக்கனும் இலவசமாக தான் கொடுக்குறாங்க. திவ்ய தரிசன டோக்கன் வாங்குறதுக்கும் ஆதார் அவசியம். 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு திவ்ய தரிசன டோக்கன் வாங்கிக்க வேண்டாம். அவங்கள நீங்கள் தரிசனத்திற்காக அழைச்சிட்டு போகக்கூடிய சமயத்தில் டோக்கன் இல்லாமலே அழைச்சிட்டு போகலாம். ஆனால் ஏஜ் ப்ரூஃபுக்காக அவங்களுடைய ஆதார் கார்டு அல்லது ஸ்கூல் ஐடி ப்ரூஃப் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். திவ்ய தரிசன டோக்கன் வைத்திருக்கக்கூடியவர்கள் தரிசனத்திற்காக ரிப்போர்ட் பண்ண வேண்டிய இடம், அதாவது கியூ ஆரம்பிக்கக்கூடிய இடம் ATGH சர்க்கிள் ஆழ்வார் டேங்க் கெஸ்ட் ஹவுஸ் சர்க்கிள். நீங்கள் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை வழியாக நடந்து போய் திருமலைக்கு ரீச் ஆகி ரோடில் ஜாயின் பண்ண உடனே அப்படியே ஆப்போசிட் பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா அங்கே தான் ATGH சர்க்கிள் ஆரம்பமாகும். எஸ்எஸ்டி டோக்கன் அல்லது திவ்ய தரிசன டோக்கன், இந்த 2 டோக்கனில் ஏதாவது ஒரு டோக்கன் நாம் வாங்கிட்டோம்னா மறுமுறை எஸ்எஸ்டி டோக்கன் அல்லது திவ்ய தரிசன டோக்கன் இந்த 2 டோக்கனில் ஏதாவது ஒரு டிக்கெட் வாங்கிறதுக்கு 30 நாட்கள் டைம் கேப் இருக்கணும். நாம் தரிசனம் பார்த்த நாட்களில் இருந்து 30 நாட்களுக்கு பிறகு தான் மறுமுறை எஸ்எஸ்டி டோக்கனோ அல்லது திவ்ய தரிசன டோக்கனோ ஏதாவது ஒன்று நாம் வாங்க முடியும்.
இலவச SSD டோக்கன் அல்லது திவ்ய தரிசன டோக்கன் வைத்து நாம் தரிசனம் பார்க்கறதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகும்னு தோராயமாக பார்த்தோம்னால் அதிகாலை 3 மணி 4 மணி 5 மணி 6 மணிக்குரிய ஸ்லாட் நமக்கு கிடச்சிருக்குன்னா 2 மணி நேரத்திலிருந்து 3 மணி நேரத்திற்குள்ள தோராயமாக தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். அதே போல் மதியம் தொடங்கி நைட் வரைக்குமான தரிசன ஸ்லாட் நமக்கு கிடச்சிருக்குன்னா 3 மணி நேரத்திலிருந்து 5 அல்லது 6 மணி நேரத்திற்குள்ளே நம்ம தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த தரிசன நேரமானது அன்றைய நாளினுடைய கூட்டத்தை பொறுத்து ஒவ்வொரு நாளுமே மாறுபடும். அடுத்து நாம் கீழ்த்திருப்பதியில் வாங்கக்கூடிய ஒரு தரிசன டிக்கெட்னு பார்த்தீங்கன்னா அலிப்பிரி நடைபாதையினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கோஷாலைக்கு பக்கத்தில் கொடுக்கப்படக்கூடிய ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸ். இந்த டிக்கெட்டினுடைய ஒரு டிக்கெட்டினுடைய விலை 1600 ரூபாய். இந்த டிக்கெட் கப்பல் டிக்கெட் என்பதனால ஒரு டிக்கெட் நாம் வாங்கினாலே 2 பேர் ஹோமமும் அட்டன் செய்து திருமலை மூலவர் வெங்கடேச பெருமாள் தரிசனத்திற்கும் போயிட்டு வரலாம். அலிப்பிரி நடைபாதையினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கோஷாலை பக்கத்தில் ஒரு சின்ன குடிசை இருக்கும். அந்த குடிசையில் தான் ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் தினமும் காலை 9 மணி தொடங்கி 11 மணி வரைக்கும் தொடர்ந்து 2 மணி நேரம் நடக்கும். இந்த ஹோமம் இந்த டிக்கெட் வாங்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். இந்த ஹோமம் அட்டன் செய்தால் மட்டும்தான் நம்முடைய தரிசன டிக்கெட்லேயும் ஆதார் காப்பியிலையும் சைன் அண்ட் சீல் வைத்து கொடுப்பாங்க. சைன் அண்ட் சீல் செய்திருந்தால் மட்டும்தான் திருமலை தரிசனத்திற்கு நாம் போக முடியும். இந்த தரிசன டிக்கெட்ஸ் அலிப்பிரி நடைபாதையினுடைய ஆரம்பத்தில் தினமுமே 50 டிக்கெட்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க. இந்த டிக்கெட்ஸ் வாங்குறதுக்கு காலையில் 4 மணிலேருந்தே கூட க்யூவில் நிற்க ஆரம்பிச்சிருவாங்க. யார் முதல்ல வர்றாங்களோ அந்த பேசிஸில் ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட்டு சர்வ் என்ற பேசிஸில் தான் இந்த 50 டிக்கெட்ஸ் நமக்கு இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த டிக்கெட் 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு நாம் வாங்க வேண்டாம். அவர்களை தரிசனத்திற்காக இலவசமாகவே அழைச்சிட்டு போகலாம். ஏஜ் ப்ரூஃபுக்காக அந்த குழந்தைகளுடைய ஆதார் கார்டு அல்லது ஸ்கூல் ஐடி ப்ரூஃப் அவசியமாக எடுத்துகிட்டு போகணும். இந்த டிக்கெட் வாங்குறதுக்கும் நம்முடைய ஆதார் கார்டு அவசியம். ஆதார் ஒரிஜினலும் வச்சுக்கணும், ஆதார் ஜெராக்ஸ் காப்பியும் வச்சுக்கணும். நம்முடைய ஆதாரை சரி பார்த்த பிறகு முதல்ல 1000 ரூபாய் வாங்கிப்பாங்க. இந்த 1000 ரூபாய் என்பது ஹோமம் அட்டன் பண்ணுறதுக்கான கட்டணம். ஹோமம் அவசியமாக அட்டன் பண்ணி தான் ஆகணும். இந்த தரிசன டிக்கெட்ஸ் காலையில் 7 மணியிலிருந்து 8 மணிக்குள்ளே நமக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. ஆனால் க்யூ வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா 5 மணியிலேருந்தே க்யூ நிற்பாங்க. வீக்கெண்ட் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்லேயும் லாங் வீக்கெண்ட்ஸ்லேயும் காலையில் 4 மணியிலேருந்து கூட இங்கே க்யூவில் நிற்பாங்க. 1000 ரூபாய் கலெக்ட் செய்த பிறகு காலை 9 மணி தொடங்கி 11 மணி வரைக்கும் அந்த இடத்துல நம்ம ஹோமம் அட்டன் பண்ணணும். ஹோமம் அட்டன் பண்ண பிறகு நமக்கு கையில் கட்டுறதுக்கான கங்கண கயிறு கொடுப்பாங்க. அதற்கப்புறம் சின்ன தொன்னையில் ஒரு பிரசாதம் கொடுப்பாங்க. இதெல்லாம் வாங்கின பிறகு நம்முடைய தரிசன டிக்கெட்லேயும் ஆதார் காப்பிலையும் இவங்க ஹோமம் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய டிடிடி அஃபிஷியல் நம்முடைய டிக்கெட்லேயும் ஆதார் ஜெராக்ஸ் காப்பிலையும் சைன் அண்ட் சீல் செஞ்சு கொடுப்பாங்க. இங்கே சைன் அண்ட் சீல் செய்து கொடுத்த இந்த டிக்கெட் காப்பியும் ஆதார் காப்பியும் நம்ம பத்திரமா வாங்கி வச்சுக்கணும். இதை வச்சுட்டு நம்ம திருமலை தரிசனத்திற்காக போகணும். 300 ரூபாய் தரிசன கியூவில் ஜாயின் பண்ணணும். 300 ரூபாய் தரிசன கியூவில் ஜாயின் பண்ணுறப்போ இந்த சைன் அண்ட் சீல் செய்த டிக்கெட் காப்பியை நம்ம காமிச்சோம்னா நம்மக்கிட்ட 600 ரூபாய் கேஷாக வாங்கிப்பாங்க. இந்த 600 ரூபாய் கேஷ் என்பது 300 ரூபாய் தரிசனத்திற்காக நம்ம கட்டக்கூடியது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கப்பல் டிக்கெட் அப்படின்றனால ஒரு டிக்கெட்டில் நம்ம 2 பேர் தரிசனத்திற்கு போகிறோம். 1000 ரூபாய் பே பண்ணப்போ நம்ம 2 பேர் தரிசனம் அட்டன் பண்ணோம். 600 ரூபாய் பே பண்ணுறப்போ 2 பேர் 300 ரூபாய் தரிசன கியூவில் ஜாயின் பண்ணி 300 ரூபாய் தரிசன பக்தர்களோடு போய் தரிசனம் பார்த்துட்டு வரலாம். ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமத்தினுடைய ஒரு டிக்கெட்டின் விலை மொத்தம் 1600 ரூபாய் ஆகுது. அது 1000 ரூபாய் கீழ்த்திருப்பதியினுடைய அலிப்பிரி நடைபாதை ஆரம்பத்தில் கொடுக்குறோம். 600 ரூபாய் திருமலைக்கு போய் 300 ரூபாய் தரிசன கியூவில் போய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸ் வாங்கி ஒரு முறை நம்ம ஹோமமும் மூலவர் வெங்கடேச பெருமாள் தரிசனமும் பார்த்துட்டோம்னா மறுமுறை இதே ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸ் வாங்குறதுக்கு 30 நாட்கள் டைம் கேப் இருக்கணும். கீழ்த்திருப்பதியில் எந்தவித ஆன்லைன் புக்கிங் இல்லாமல் நாம் வாங்கக்கூடிய தரிசன டிக்கெட் மற்றும் தரிசன டோக்கன் ஆப்ஷன் இந்த 3 மட்டும்தான். SSD டோக்கன், திவ்ய தரிசன டோக்கன் மற்றும் ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸ். அடுத்து திருமலைக்கே நேரடியாக போய் நாம் வாங்கக்கூடிய டோக்கன்ஸ் மற்றும் டிக்கெட் விவரங்களை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம். இந்த சர்வ தரிசனம் கியூ ஆரம்பமாகக்கூடிய இடத்தினுடைய பேர் கிருஷ்ண தேஜா சர்க்கிள். இந்த க்யூவில் ஜாயின் பண்ணி நம்ம மூலவர் வெங்கடேச பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்கு டோக்கனும் அவசியம் கிடையாது,
டிக்கெட்டும் அவசியம் கிடையாது. இந்த க்யூவில் ஜாயின் செய்து நம்ம மூலவர் வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் பார்க்கறதுக்கு வார நாட்களில் கூட்டம் குறைவாக இருக்கக்கூடிய நாட்களில் 6 மணி நேரத்திலிருந்து 10 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். வார இறுதி நாட்கள்லையும் கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள்லையும் 10 மணி நேரத்திலிருந்து 24 மணி நேரம் கூட தரிசனத்திற்கு ஆகலாம். விசேஷமான நாட்களில் 24 மணி நேரத்திலிருந்து 48 மணி நேரம் கூட தரிசனத்திற்கு ஆகலாம். சர்வ தரிசனம் மூலமாக மூலவர் வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் செய்யக்கூடிய தரிசன நேரமானது ஒவ்வொரு நாளுமே மாறுதலுக்கு உட்பட்டது. இந்த தரிசன நேரமானது அன்றைய நாள் திருமலையில் இருக்கக்கூடிய பக்தர்களினுடைய தரிசன கூட்டத்தை பொறுத்தும், வார நாட்கள், வார இறுதி நாட்கள் என்பதை பொறுத்தும், விசேஷமான நாட்கள் என்பதை பொறுத்தும் ஒவ்வொரு நாளுமே மாறுபடும். சர்வ தரிசனத்தில் நம்ம ஒரு முறை மூலவர் வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் பண்ணிட்டோம்னா மறுமுறை சர்வ தரிசனம் மூலமாக மூலவர் வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்கு இத்தனை நாட்கள் டைம் கேப் இருக்கணும் என்ற எந்த ரூலும் இந்த சர்வ தரிசனத்திற்கு கிடையாது. சப்போஸ் கூட்டமே இல்லை, 2 மணி நேரத்திலே நாங்கள் சர்வ தரிசனம் பார்த்துட்டோம் அப்படின்ற நாட்களும் இருக்குது. அது போன்ற நாட்களில் நீங்கள் ஒரு முறை போய் திருப்பதி பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே க்யூவில் ஜாயின் பண்ணி நீங்கள் 2வது முறையும் அதே நாள் கூட தரிசனம் பார்க்கலாம். இது போல் எந்த டைம் கேப்பும் டைம் லிமிட்டேஷனும் சர்வ தரிசனம் மூலமாக தரிசனம் பார்க்கறதுக்கு கிடையாது. சப்போஸ் நீங்கள் தரிசனத்திற்கு போய் 3-4 மணி நேரம் தான் ஆச்சு, மறுநாளும் இதே சூழ்நிலை இருக்குது, 4 மணி நேரத்திலே தரிசனம் பார்த்துட்டு வர்றாங்கன்னா மறுநாளும் நீங்கள் சர்வ தரிசனம் மூலமாக போய் திருப்பதி பெருமாளை தரிசனம் பண்ணலாம். சர்வ தரிசனம் மூலமாக தரிசனம் பார்க்கறதுக்கு ஆதார் கார்டு அவசியம் கிடையாது. பட் எப்போவுமே நீங்கள் திருமலை தரிசனத்திற்கு போகிறப்போ ஆதார் கார்டு ஒரிஜினல் காப்பியோ அல்லது ஜெராக்ஸ் காப்பியோ அவசியமாக வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் இலவச லாக்கர்ஸ் எடுக்கணும் அல்லது திருப்பதிக்கோ நேரடியாக போய் நீங்கள் ரூம் எடுக்கணும்னா அப்போ நமக்கு ஆதார் கார்டு அவசியமாக தேவைப்படும். எப்போ நீங்கள் திருப்பதி தரிசனத்திற்கு போனாலும் ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது ஜெராக்ஸ் காப்பி மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. அடுத்தது இன்ஃபேன்ட் தரிசனம். இன்ஃபேன்ட் தரிசனம் என்பது 1 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு டிடிடி கொடுக்கக்கூடிய இலவச தரிசன வாய்ப்பு. இன்ஃபேன்ட் தரிசன கியூ ஆனது கோவிலினுடைய தெற்கு மாட வீதியினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய சுபதம் என்ட்ரியில் ஆரம்பிக்கும். இந்த தரிசனத்திற்கு மதியம் 12 மணியிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் அலோ பண்ணுவாங்க. இந்த தரிசன கியூவில் நாம் போய் பெருமாளை பார்க்கறதுக்கு நம்மக்கிட்ட எந்தவித தரிசன டிக்கெட் அல்லது டோக்கன் இருக்கணும் என்பது அவசியம் கிடையாது. முன்பதிவும் அவசியம் கிடையாது. 1 வயதிற்கும் குறைவான குழந்தைகள் வைத்திருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் இந்த இன்ஃபேன்ட் தரிசனம் பெனிஃபிட்டை அவைல் பண்ணிக்க முடியும். 1 வயதிற்கு குறைவான குழந்தை வைத்திருக்கக்கூடியவர்கள் அந்த குழந்தையினுடைய பர்த் சர்டிஃபிகேட்டோ அல்லது குழந்தை பிறந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆனப்போ நமக்கு கொடுத்த டிஸ்சார்ஜ் காப்பியோ அவசியமாக எடுத்துகிட்டு போகணும். பர்த் சர்டிஃபிகேட் அல்லது ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் காப்பி இருந்தால் மட்டும்தான் இன்ஃபேன்ட் தரிசனத்திற்கு அலோ பண்ணுவாங்க. 1 வயது உட்பட்ட குழந்தைக்குடைய அம்மா அப்பா, குழந்தையினுடைய கூட பிறந்த அண்ணன் அக்கா, இவங்க எல்லாருக்குமே இலவசமாக தான் தரிசனத்திற்கு டிடிடி அலோ பண்ணுறாங்க. அம்மா அப்பா, கூட பிறந்த அண்ணன் அல்லது அக்கா, இவங்க எல்லாருக்குமே ஆதார் கார்டு அவசியம். குழந்தையினுடைய கூட பிறந்த சகோதரர் சகோதரிகள், அம்மா அப்பா, இவர்களை தவிர்த்து வேறு யாரையுமே தரிசனத்திற்காக அலோ பண்ண மாட்டாங்க. இந்த தரிசனம் மூலமாக மூலவர் வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்கு 1 மணி நேரத்திலிருந்து 2.5 மணி நேரம் மட்டுமே தரிசனத்திற்கு ஆகும். ஒரு முறை இந்த இன்ஃபேன்ட் தரிசனம் மூலமாக திருமலை பெருமாளை தரிசனம் பண்ணிட்டோம்னா மறுமுறை இந்த இன்ஃபேன்ட் தரிசனம் மூலமாகவே பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்கு 30 நாட்கள் டைம் கேப் இருக்கணும். அடுத்து திருமலைக்கு நேரடியாக சென்று நாம் வாங்கக்கூடிய டிக்கெட் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட். இந்த விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் தினமுமே 900 டிக்கெட்ஸ் கோகுலம் கெஸ்ட் ஹவுஸில் கொடுக்குறாங்க. இந்த ஒரு டிக்கெட்டினுடைய காஸ்ட் 10,500 ரூபாய். 10,000 ரூபாய் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு டொனேஷனாக கொடுத்து முடித்த பிறகு 500 ரூபாய் தரிசனத்திற்காக நாம் பே பண்ணணும். மொத்தம் ஒரு டிக்கெட்டினுடைய விலை 10,500 ரூபாய். இந்த விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் இன்னைக்கு நாம் வாங்குகிறோம்னா அடுத்த நாளுக்குரிய தரிசன ஸ்லாட் தான் நமக்கு அலாட் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு எப்போ தரிசனம் தேவைப்படுதோ அதற்கு முதல் நாளே போய் இந்த விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் நாம் வாங்கிக்கணும். இந்த டிக்கெட்ஸ் காலையில் 8 மணியிலிருந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. 900 டிக்கெட்ஸ்
ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் பேசிஸில் கொடுப்பாங்க. 900 டிக்கெட்ஸ் கொடுத்து முடித்த உடனே இந்த கோகுலம் கெஸ்ட் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் கவுண்டர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மறுபடியும் அடுத்த நாள் காலை 8 மணிக்கு தான் ஓப்பன் செய்து டிக்கெட்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த டிக்கெட் வாங்குறதுக்கும் ஆதார் கார்டு அவசியம். 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த தரிசன டிக்கெட் நாம் வாங்க வேண்டாம். அவர்களை தரிசனத்திற்காக இலவசமாக அழைச்சிட்டு போகலாம். அந்த குழந்தைகளுடைய ஆதார் கார்டு அல்லது ஸ்கூல் ஐடி ப்ரூஃப் அவசியமாக தரிசனத்திற்கு போகக்கூடிய சமயத்தில் நாம் எடுத்துகிட்டு போகணும். விஐபி பிரேக் தரிசனத்திற்காக நாம் ரிப்போர்ட் பண்ண வேண்டிய இடம் வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு டிக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் ஏடிசி சர்க்கிளில் தான் இதனுடைய கியூ ஆரம்பமாகும். இந்த டிக்கெட் மூலமாக நம்ம பெருமாளை தரிசனம் பண்ணுறப்போ மூலவர் வெங்கடேஷ பெருமாளை ஜஸ்ட்டு ஒரு 10-15 அடி தூரத்திலிருந்து நம்ம பார்க்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். மூலவர் வெங்கடேஷ பெருமாளை அவர் இருக்க கருவறையினுடைய வாசற்படியான குலசேகரன் படி வரைக்கும் போய் நம்ம பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இந்த தரிசனத்திற்காக நாம் போகக்கூடிய சமயத்தில் இந்த விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸை மட்டும்தான் கோவிலுக்குள்ள தரிசனத்திற்காக அலோவ் பண்ணுவாங்க. மற்ற யாரையுமே தரிசனத்திற்காக அலோவ் பண்ண மாட்டாங்க. முழுக்க ஒரு விஐபி தரிசனம் பார்த்ததற்கான முழு அனுபவம் நமக்கு இந்த தரிசன டிக்கெட் மூலமாக கிடைக்கும். கூடுதலாக இந்த விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்டினுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜே மூலவர் வெங்கடேஷ பெருமாளை 10-15 அடி தூரத்திலிருந்து பார்க்கக்கூடியது மட்டுமே தான். மற்ற எந்த தரிசன டிக்கெட் அல்லது தரிசன டோக்கன் வைத்து நம்ம மூலவர் வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் பார்த்தாலும் தரிசனமானது துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று தான் தரிசனம் பண்ணுவோம். பட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் வைத்து நம்ம தரிசனத்திற்கு போகக்கூடிய சமயத்தில் துவாரபாலகர்களையும் தாண்டி இருக்கக்கூடிய 3 அறைகள், ஃபஸ்ட்டு வரக்கூடிய அறை ஸ்னப்பன திருமஞ்சன அறை, அதற்கடுத்து வரக்கூடிய அறை ராமர் மேடை, அதற்கடுத்து சயன மண்டபம். இந்த சயன மண்டபத்தில் நின்று தான் நம்ம மூலவர் வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் பண்ணுவோம். மற்றபடி நின்று தரிசனம் பார்க்குறதுக்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. கியூலேயே நம்ம போகக்கூடிய சமயத்தில் கிட்டத்தட்ட 1 நிமிடத்துலேருந்து 1.5 நிமிடம் வரைக்குமே நம்ம பெருமாளை தரிசனம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு இந்த விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸுக்கு கிடைக்கும். ஒரு முறை இந்த டிக்கெட் வாங்கிட்டோம்னா மறுமுறை இதே டிக்கெட் வாங்குறதுக்கு எந்த டைம் லிமிட்டேஷனும் கிடையாது. இந்த விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் திருப்பதி ஏர்போர்ட்லேயும் தினமும் 100 டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. அங்கேயும் ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் பேசிஸில் தான் கொடுக்குறாங்க. திருப்பதி ஏர்போர்ட்டில் கொடுக்கப்படக்கூடிய இந்த டிக்கெட்ஸ் வாங்குறதுக்கு போர்டிங் பாஸ் அவசியம். அதாவது நம்ம ஃப்ளைட்டில் ட்ராவல் செய்து வந்த அந்த போர்டிங் பாஸை காமிச்சு தான் நம்ம இந்த டிக்கெட் வாங்க முடியும். போர்டிங் பாஸோடு சேர்த்து நம்முடைய ஆதார் கார்டையும் காண்பித்து இந்த டிக்கெட் திருப்பதி ஏர்போர்ட்டில் வாங்கிக்கலாம். திருமலையில் கொடுக்கப்படக்கூடிய விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் வாங்குறதுக்கும் ஆதார் கார்டு அவசியம். ஆதார் கார்டு ஒரிஜினலும் வச்சுக்கணும், ஜெராக்ஸ் காப்பியும் வச்சுக்கணும். ஜெராக்ஸ் காப்பி அவங்க வாங்கி வச்சுக்கிட்டு தான் நமக்கு டிக்கெட் கொடுப்பாங்க. ஸோ ஒரிஜினலும் வச்சுக்கோங்க, ஜெராக்ஸ் காப்பியும் வச்சுக்கோங்க. அடுத்த திருமலையில் போய் நம்ம டைரெக்டாக பெருமாளை பார்க்குறதுக்கு வாங்கக்கூடிய டிக்கெட் ஆப்ஷன் ஆஃப்லைன் லக்கி டிப். இந்த லக்கி டிப் தினமுமே திருமலையில் இருக்கக்கூடிய சிஇஓ ஆஃபீஸில் நடக்கும். இந்த லக்கி டிப்பில் ஒவ்வொரு நாளும் அந்த நாளை பொறுத்து ஒவ்வொரு தரிசன டிக்கெட்ஸ்க்கான லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். தினமுமே சிஆர்ஓ ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஆர்ஜித சேவா லக்கி டிப் கவுண்டரில் அன்றைய நாளுக்குரிய சேவாக்களினுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் காலை 11 மணி தொடங்கி மாலை 5 மணி வரை நடக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு இலவசம்தான். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கும் ஆதார் கார்டு அவசியம். ரெஜிஸ்ட்ரேஷன் செய்தவர்களில் குலுக்கல் முறையில் செலக்ட் பண்ணுவாங்க. தினமுமே மாலை 5:30 மணிக்கு குலுக்கல் நடக்கும். அன்றைய நாள் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்தவர்களுடைய பேரை குலுக்கல்ல செலக்ட் பண்ணுவாங்க. ஒருவர் ஒரு சேவால மட்டும்தான் ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். இந்த லக்கி டிப் ஆர்ஜித சேவாக்களில் சுப்ரபாதம் சேவா, தோமாலா சேவா, அர்ச்சனா சேவா, அஷ்டதல பாத பத்மாராதனா சேவா, திருப்பாவாடா சேவா, மேல்சாத் வஸ்திரம் சேவா, புறாபிஷேகம் சேவா மற்றும் கல்யாண உற்சவம் சேவா இருக்கும். இந்த சேவா எல்லாமே எல்லா நாளும் இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஒவ்வொரு நாளும் அந்த நாளை பொறுத்து 2 அல்லது 3 சேவாக்கள் இருக்கும். இந்த ஆர்ஜித சேவா லக்கி டிப் சேவாவில் கல்யாணோத்சவம் சேவா தவிர்த்து மற்ற எந்த சேவாவில் நம்ம சேவாவில் செலக்ட் ஆனாலும் மூலவர் வெங்கடேஷ பெருமாளை விஐபி பிரேக் தரிசனத்தில் பார்க்குற மாதிரியே பெருமாளினுடைய கருவறையினுடைய வாசற்படி ஆன குலசேகரன் படி வரைக்கும் போய் பெருமாளை பக்கத்தில் போய் தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். குழுக்களில் செலக்ட் ஆனவங்களுக்கு
அவங்க ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு அவங்க செலக்ட் ஆகியிருந்தால் மெசேஜ் வரும். செலக்ட் ஆனவர்களுக்கு மெசேஜ் வரும்போது பேமெண்ட் லிங்க்கும் சேர்த்து வரும். அந்த பேமெண்ட் லிங்கை கிளிக் செய்தும் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அல்லது சிஆர்ஓ ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அந்த லக்கி டிப் கவுண்டருக்கே வந்து நம்ம செலக்ட் ஆன மெசேஜை காமிச்சு நம்ம அங்கேயும் நேரடியாக பணம் கட்டலாம். கேஷ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. யூபிஐ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் யூஸ் செய்து நம்ம இதற்கான கட்டணத்தை பே பண்ணலாம். எந்த சேவாவில் செலக்ட் ஆகியிருக்கோமோ அந்த சேவாவிற்குரிய கட்டணம் பே பண்ணணும். இன்றைக்கி நாம் குழுக்களில் செலக்ட் ஆகியிருக்கோம்னா அடுத்த நாள் கோவிலில் நடக்கக்கூடிய அந்த சேவாவில் போய் நாம் பங்கேற்கலாம். எந்தவித ஆன்லைன் முன்பதிவு இல்லாமல் திருமலைக்கே நேரடியாக போய் மூலவர் வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் செய்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம், விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் மற்றும் ஆஃப்லைன் லக்கி டிப் ஆர்ஜித சேவாஸ். இதில் எந்த டிக்கெட் அல்லது டோக்கன் வாங்கி கீழ்த்திருப்பதியில் வாங்கியிருந்தாலும் அல்லது திருமலையில் நீங்கள் வாங்கியிருந்தாலும் ஆஃப்லைனில் போய் நீங்கள் நேரடியாக சிஆர்ஓ ஆஃபீஸில் போய் ரூம் புக் பண்ணிக்கலாம். திருமலை அல்லது திருப்பதிக்கு போய் நீங்கள் ரூம் புக் பண்ணுறதுக்கு எந்தவித தரிசன டிக்கெட் அல்லது தரிசன டோக்கன் இருக்கணும் என்பது அவசியம் கிடையாது. கீழ் திருப்பதிக்கே நீங்கள் நேரடியாக போய் டிடிடி ரூம் வாங்கணும்னா திருப்பதி ரயில்வே நிலையத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்தில் மட்டும்தான் ரூம் எடுக்க முடியும். திருமலைக்கு போய் நீங்கள் ரூம் எடுக்க விருப்பப்பட்டால் சிஆர்ஓ ஆஃபீஸில் போய் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். திருப்பதி அல்லது திருமலை எங்கு சென்று நீங்கள் நேரடியாக ரூம் புக் பண்ண விருப்பப்பட்டாலும் ஆதார் கார்டு அவசியம். இந்த ஒவ்வொரு தரிசனம் பற்றியும் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன்ஸோடு சேர்ந்து தனித்தனி வீடியோக்களாக நம்முடைய சேனலில் ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் சேனல் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.